நமது சேனல் நாலேஜ் போல்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெடுஞ்சாலை நடுவே அரளிச்செடி வளர்ப்பது ஏன் தெரியுமா? பலருக்கும் தெரியாத தகவல். மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட தாவர வகை இந்த அரளிச்செடி. அதிக நச்சுத்தன்மை கொண்ட தாவரங்கள் சிலவற்றை நாம் எப்போதுமே ஒதுக்கித்தான் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த நச்சுத்தன்மை கொண்ட செடியை நாம் அப்படி ஒதுக்குவதில்லை. காரணம் அவற்றின் பயன்கள்தான். நெடுஞ்சாலைகளில் சாலைகளுக்கு நடுவே பல வண்ணச் செடிகள் வைக்கப்பட்டாலும் அவற்றில் அரளி பூக்கும் காலங்களில் வண்ணமயமாக கண்களுக்கு குளிர்ச்சியாக காட்சியளிக்கும். நெடுஞ்சாலைகளில் ஆயிரக்கணக்கில் வாகனங்கள் வந்து செல்கின்றன. நெடுஞ்சாலை சென்டர் மீடியனில் அரளி செடிகள் அதிகம் வளர்க்கப்படுகிறது. நெடுஞ்சாலையில் பயணம் செய்யும்போது செவ்வரளி செடிகள் சாலை சென்டர் மீடியனில் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். இந்த செடிகள் ஏன் சாலை சென்டர் மீடியனில் நடப்பட்டுள்ளது என்று என்றாவது யோசித்துள்ளீர்களா? நெடுஞ்சாலையில் எப்போதும் வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கும். இந்த வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகையில் இருந்து கார்பன் நச்சுக்கழிவு அதிகளவு வெளியேறும். இந்த நச்சுக்கழிவை காற்றில் உறிஞ்சி தூய ஆக்சிஜனாக மாற்றித்தரும் பண்பு தாவரங்களுக்கு உண்டு. இது அரளி செடிக்கு இன்னும் கூடுதலாக இருக்கும். இதன் இலைகளின் அடர்த்தி தன்மை இதற்கு ஒரு காரணம். இது காற்றில் உள்ள கார்பன் கழிவை எளிதில் உள்வாங்கும். அதனால்தான் இதன் இலைகள் பச்சை நிறத்திலிருந்து கொஞ்சம் கருப்பு நிறமாகவும் மாறியிருக்கும். அரளி பொதுவாகவே வறண்ட பகுதிக்கு ஏற்ற தாவரமாகும். மேலும் இவற்றை பராமரிக்கும் செலவுகளும் குறைவாகத்தான் இருக்கும். இதனால் யாரும் தண்ணீர் ஊற்றி பராமரிக்க வேண்டிய அவசியமில்லை. மண் அரிப்பை கட்டுப்படுத்துவதிலும் இரைச்சல் மாசுவை கட்டுப்படுத்துவதிலும் அரளி செடி முக்கிய பங்கு வகிக்கிறது. இது வாகனத்தின் முகப்பு விளக்கு எதிரே வரும் வாகனத்தில் படராமலும் தடுக்கிறது. பொதுவாக செவ்வரளி இலைகளை ஆடு மாடு என எதுவும் சாப்பிடாது. அழகு மட்டுமே பிரதானம் என்பதால் அரளி செடியை யாரும் ஒடிக்க மாட்டார்கள். நெடுஞ்சாலைகளில் வைக்கப்படும் அரளிச் செடிகள் மழை அதிகமான காலங்களில் செழித்து வளரக்கூடியவை. இதைச் சரிவர பாதுகாத்து வருவதும் அவசியம். ஒரே அளவில் இவை வளர்ந்ததாக இருக்க வேண்டும். அதிகமாக வளர்ந்தால் மக்கள் சாலையைக் கடக்கும்போது விபத்துகள் நேரலாம். அதனால்தான் சாலையின் நடுவில் செடிகள் குறைந்த அளவு உயரமாக வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அதிக உயரமாகவும் அடர்த்தியாகவும் வளர்ந்தால் வெட்டப்படுகின்றன. அதிக பூக்கள் பூத்துக் குலுங்கும் நேரங்களில் வாகன ஓட்டிகள் நின்று ரசித்துச் செல்வதும் உண்டு. இதனால்தான் நெடுஞ்சாலை ஓரங்களில் அரளி செடிகள் வளர்க்கப்படுகிறது.